ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் வந்து முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த முட்டை குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்லை. வெங்காயம் தக்காளி போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஸ்மெல் இருக்காது. அதனால தான் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதோடய ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 பழுத்த தக்காளி எடுத்து இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியை இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூட மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த காரம் போதும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மசாலா பவுடரை ஆட் பண்ணோடனே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொடி வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி இதோடய சேர்த்துருக்கேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனால நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு தான் செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது பச்சை ஸ்மெல்லாம் போட்டும் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு திறந்து பார்த்துக்கோங்க மூடிய. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து அவிச்சு இதில் கூட சேர்ப்பாங்க. நம்ம வந்து டைரெக்டாக உடச்சி ஊற்றி செய்யலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா முட்டையை வந்து உள்ளே உடச்சி ஊற்றி செஞ்சால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவிச்சு உள்ளே சேர்த்திங்கன்னா குழம்புக்கு டேஸ்ட் வராது. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஊற்றிடாமல் அங்கங்கே தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே தள்ளி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். முட்டை வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா திறந்து பார்த்துக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா முட்டையை ஊற்றிட்டு ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா முட்டை ரொம்ப ஹார்டாயிரும். முட்டை வந்து அங்கங்கே பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து எடுத்து ஒருத்தவங்களுக்கு பரமாறதுக்கு வந்து முழு முட்டையாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில் தூவிக்கலாம். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு இந்த முட்டை குழம்பை மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா காரசாரமாக சும்மா அள்ளும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.